அதிமுக கூட்டணியில் இருந்து பிரிந்து போனதற்கு பாஜக தான் வருத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்ற அவசர செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கு. நாங்கள் வருத்தப்படலை. ஒரு கூட்டணி தர்மம் இன்னைக்கு அவங்க தான் வருத்தப்படணும். மைனாரிட்டி ஆட்சி போச்சுல, மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகி போச்சுல மத்திய கவர்மெண்ட்டு. கூட்டணி இல்லை, அதெல்லாம் பொதுச் செயலாளர் முடிவெடுத்தது. அதிமுகவின் வளர்ச்சிக்கான வியூகங்கள் இன்றைய செயற்குழு கூட்டத்தில் பேசப்பட்டதாகவும் விடியா திமுக அரசின் அவலங்களை மக்களிடையே கொண்டு செல்வோம் என்றும் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசனுடைய அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் கூட்டணிகளை அமைப்பது, புதிய யுத்திகளை வகுப்பது என்பது குறித்தான பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. இது நல்ல முறையில் இந்த ஆலோசனை கூட்டம், இந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற பல்வேறு முடிவுகள் அடுத்த கட்டத்தை நோக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைத்துச் செல்லும். அதிமுக 2 கோடி தொண்டர்கள் கொண்ட ஆலமரம் போல் உள்ளது என்றும் ஆளும் திமுகவுக்கு பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா தெரிவித்தார். அதிமுகன்றது மிகப்பெரிய ஆலமரம், 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு இயக்கம். திமுகக்கு பிரதான எதிர்ப்பு கொடுக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுகக்கு மாற்றா நாளைக்கு தேர்தலில் ஜெயிச்சு மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க போறாங்க அதிமுகன்னு மக்களே நம்புறாங்க. உங்களுக்கே தெரியும், அதிமுக மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு இயக்கம். முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு கோவை ரேஸ்கோர்ஸ் போலீசார் முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கரை கைது செய்தது. இது தொடர்பான வழக்கு கோவை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஜாமீன் வழங்க கோரி சவுக்கு சங்கர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சரவணபாபு பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் தரப்பில் டெல்லியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மௌலி வெள்ளிமலை ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாநகராட்சியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அதிமுக முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் விடிய அரசு அதிகாரிகளிடம் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய கோரிக்கை விடுத்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டியுள்ளனர். இதுவரையில் பெண்கள் உள்பட 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் விடிய அதிகாரிகள் விரைவாக போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிநீரோட கழிவுநீர் கலந்து வர்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது திருச்சியில் 19, 20வது வார்டில் ரொம்ப சிவியரா இருக்கு. இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில், தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தவங்க ஒரு 50 பேருக்கு மேலே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வர்றாங்க. இப்போ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இன்றைக்கும் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 12 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியை அப்படியே போஸ்டர் ஓட்டினா கூட கிழிச்சு போடுறது, மறைச்சி விட்டுறாங்க. பட் ஆனால் எங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை. இனிமே இன்னொரு உயிர் தவிர்ப்பு இருக்கக்கூடாது. அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். பாதாள சாக்கடைக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா குடிநீர் பைப்பு உள்ளே போகுது. அதில் கசிகிற கழிவு நீர் தான் எல்லா பைப்லேயும் வருது. அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க அங்கங்கே நோண்டி ஏதோ ஒன்று பண்ணி சீனை காமிச்சிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் அது க்யூர் ஆகாது. அதுக்கு காரணம் என்னன்னுனாக்கா பாதாள சாக்கடைக்குள்ளார. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த வேடந்தாங்கல் ஏரிக்கு அருகே 100 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. வேடந்தாங்கல் சரணாலய ஏரியின் உபரி நீர் கடந்த 5 நாட்களாக பெய்த கனமழையால் வயல்வெளியில் புகுந்து 100 ஏக்கர் நெற்பயிர்களை சேதமடைய வைத்துள்ளது. வேடந்தாங்கல் ஏரி முழு கொள்ளளவை எட்டிய போது விடிய அரசின் அதிகாரிகள் உபரி நீரை வெளியேற்றாமல் போகவே அறுவடைக்காக காத்திருந்த 100 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இது குறித்து விடிய அரசின் பொதுப்பணித்துறை, வனத்துறை மற்றும் வருவாய் அதிகாரிகள் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வேதனைக்கு ஆளாகியுள்ள விவசாயிகள் இது குறித்து விடிய அரசு நடவடிக்கை எடுப்பதுடன் உரிய இழப்பீடும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். எப்பவுமே இந்த சித்திரை சேடை தான் இங்கே பயிர் வைப்போம். அதனால் இந்த வாட்டி நாங்கள் பயிர் வச்ச உடனே இந்த நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பெஞ்சிருது. மொத்த லேண்டை பிடிச்சிட்டு இங்கே இது இருக்குது. அதனால் ரொம்ப மன உடச்சலாக ஆகிட்டு அந்த விவசாயிங்க இந்த இடுப்பளவு தண்ணி பிடிச்சிருது. இந்த தண்ணி கீழே திறக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கோரி இதை பேச சொன்னோம். தலைவர் எல்லாம் வார்டு நம்பர் கவுன்சில் எல்லாம் பேக்க சொல்ல எது பாலிட்டிஷன் பண்ணுறாங்களா, திறக்க மாட்டுறாங்க, ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டதுக்கு சொல்கிறாங்க. அதனால் அந்த தண்ணி திறக்கணும். அதேமாதிரி எங்களுக்கு
நிவாரண அரசு வந்து உதவுனா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். எங்கள் ரொம்ப நிறைய செலவு பண்ணியிருக்கிறோம். மனசளவில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சாலையில் தாழ்வான நிலையில் சென்ற மின்கம்பி மீது அரசு பேருந்து உரசியதில் ஓட்டுநர் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கூட்டடா கிராமத்தில் இருந்து கோத்தகிரி நோக்கி சென்ற அரசு பேருந்து கோவில்மட்டம் பகுதியில் வந்து கொண்டிருந்தது. அப்போது உயரழுத்த மின்சார கம்பி தாழ்வாக சென்ற நிலையில் அதிக மேகமூட்டம் காரணமாக மின்கம்பி சென்றது தெரியாமல் அரசு பேருந்து அதன் மீது உரசி உள்ளது. உடனே சுதாரித்த ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தி பயணிகளை இறக்கிவிட்டுள்ளார். பின்னர் அவர் இறங்க முயன்ற போது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மின்கம்பி தாழ்வாக சென்றது தொடர்பாக விடிய அரசின் மின்சாரத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காத அரசு பேருந்து ஓட்டுநர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழக்க காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அன்று எதிர்த்தரப்பினரின் முகத்தை பார்க்கவே விருப்பமில்லை என சொன்ன அண்ணாமலை இன்று ஏன் எதிர்த்தரப்பினரோடு உறவாடுகிறார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு மேற்கு வங்க முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் இல்ல விழாவில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா கலந்து கொண்டார். அந்த விழாவில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்த அண்ணாமலை மம்தா பாஜக தொண்டர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வதால் அவரின் முகத்தை பார்க்க விரும்பவில்லை, அதனால்தான் விழாவில் கலந்து கொள்ளவில்லை என விளக்கம் கொடுத்திருந்தார். அன்று எதிர்த்தரப்பினரின் முகத்தை பார்க்க விரும்பாத அண்ணாமலை இன்று கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் எந்த முகத்தோடு கலந்து கொள்கிறார்? அண்ணாமலைக்கு மம்தா எதிரி, ஸ்டாலின் நண்பரா என குஜராத் மாடல் பக்தர்கள் கொந்தளித்து வருகின்றனர். இதற்கிடையே அண்ணாமலையே திமுகவின் ஸ்லீப்பர் செல்தான் என்றும் சிலர் விமர்சனம் செய்து வருகின்றனர். இலகணேசன் ஐயாவுடைய இல்ல நிகழ்வுக்கு செல்ல வேண்டும், ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் பங்கு கொள்கின்ற நிலவுக்கு செல்லக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. இது மத்திய அரசே வந்து ஒரு காயினுக்கு சாங்ஷன் கொடுத்து பர்மிஷன் கொடுத்து ஒரு காயின் ரிலீஸ் பண்றது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமையா நான் பாக்குறேன். கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைத்த பெருமையா பாக்குறேன். SSLV D3 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட அதிநவீன EOS-08 உட்பட 2 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்தார். ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் ராக்கெட் ஏவப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சோம்நாத், புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக இஸ்ரோ வடிவமைத்த அதிநவீன EOS-08 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு அதற்கான புவி சுற்றுவட்ட பாதையில் சரியாக நிலைநிறுத்தப்பட்டது. தொடர்ந்து செயற்கைக்கோளின் செயல்பாடு கண்காணிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் SSLV D3 குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் கூறினார். SSLV ரக ராக்கெட்டுகளில் இது 3வது உந்து வாகனம். இன்றைய வெற்றி மூலம் SSLV வளர்ச்சி நிறைவு பெற்றது என்றும் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள பணிகள் 2 ஆண்டுகளில் முடியும் என்றும் அவர் கூறினார். குலசேகரப்பட்டினம் and that construction has just started and it will take 2 years to commission, but up to that time whatever launches are to happen, it will happen from Shah, but beyond that also it need to happen from both Shah and Kulasegarapatam depending upon launch azimuth. You know, when you launch from Kulasegarapatam, you cannot launch towards east because of Sri Lanka. You can launch towards south. So all southern launches can happen from Kulasegarapatam, which will be more efficient. திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் இயக்கப்படும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் சாதிய பாடல்களை ஒலிக்கச் செய்தால் நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநகர காவல்துறை சார்பாக திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் தனியார் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது மாணவர்களிடையே நடைபெறும் மோதல் குறித்த தகவல்களை உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மாணவர்களிடையே ஏற்படும் சாதிய மோதல்களை தடுத்து நிறுத்த முடியாத விடிய அரசின் ஏவல் துறை நடவடிக்கை என்ற பெயரில் நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்களை மிரட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே கல்லாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மக்கள் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்துக் கொண்டு ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து சென்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் கல்லாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மலை கிராம மக்கள் ஆற்றை கடந்து செல்வது பெரும் சவாலாக உள்ளது. இந்த நிலையில் கிராம மக்கள் கல்லாற்றை ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்துக் கொண்டும் செடிகளை பிடித்துக் கொண்டு ஆற்றை ஆபத்தான முறையில் கடந்து சென்றனர். எனவே விடியா திமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கல்லாற்றில் பாலம் அமைத்து தர வேண்டும் என மலை கிராம மக்கள் வலியுறுத்தி உள்ளனர்.